எஸ் மக்களே, ஃபஸ்ட்டு ஷாட்டே ஒரு சூப்பரான ஷாட்டுங்க. கொட்டாரக்கரா கொல்லூர் மூகாம்பிகை. இது ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பருங்க. நம்ம வந்தது ஏசி சீட்ருங்க. இது ஆனால் பிரகாஷ் பில்ட்டு அசோக் லேலண்ட் வால்வோ இல்லை. யூடியூப்பில் நம்ம டிஎன்எஸ்சிக்கு அடுத்தபடி கேஎஸ்ஆர்டிசியில் எந்த சர்வீஸ் ட்ரை பண்ணலாம் நிறைய பேர்த்திட்ட கேட்டதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்ன ஒரே வார்த்தை மின்னல் மின்னல் மின்னல். எஸ், இன்றைக்கி அந்த மின்னலில் தான் ட்ரை பண்ண போகிறோம். அப்படி என்ன இருக்குன்னு அந்த மின்னலை பார்த்துடலாங்களா? ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான டே. எங்கே இருக்கோன்னா நம்ம கொல்லூர் மூகாம்பிகா அங்கே தாங்க இருக்கோம். ஸோ இன்றைக்கி லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம ட்ரிவாண்டம்லேருந்து கொல்லூர் வந்திருப்போம். ஸோ அடுத்தபடியாக இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் போகணும். ஸோ கோயம்புத்தூருக்கு டேரெக்ட் பஸ் இல்லை. ஸோ எந்த சர்வீஸாக கவர் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் நம்ம இன்றைக்கி கொல்லூர் மூகாம்பிகாலேருந்து பாலக்காடு வரைக்கும் இந்த மின்னல் சர்வீஸில் ட்ராவல் பண்ண போகிறேங்க. சூப்பரான சர்வீஸ், நிறையா பேர் சொல்லிகிட்டு இருந்த சர்வீஸ் இன்றைக்கி ஃபைனலாக கவர் பண்ண போகிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி ஒரு 6 ஆச்சுங்க. நம்ம வண்டி 8 மணிக்கு. ஸோ அதுக்கப்புறம் வண்டிக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அப்புறம் எல்லாத்தையும் எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்த்துட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. எஸ் மக்களே, இப்போ தான் க்ரூ வந்திருந்தாங்க. ஸோ க்ரூகிட்ட பேசியாச்சு, எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துட்டு வந்துருங்க மக்களே. எஸ் மக்களே, எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டக்டர் டிரைவர் 2 பேருமே பாலக்காடு தான். ஸோ தமிழ் பிரச்சனையே இல்லை, தமிழில் தான் பேசிகிட்டு இருக்கேன். நமக்கு லாங்குவேஜ் தாங்க மெயின் இஷ்யூ. ஒன்றா நம்ம இங்கிலீஷ் பேசினா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ பாலக்காடு நம்ம தமிழ்நாடு கூட இருக்கிற மாதிரி. ஸோ தமிழ் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்க்கலாம். வண்டி பெர்மிஷன்லாம் கேட்டேன், சூப்பராக எடுத்துக்கோப்பா அப்படின்ட்டாங்க. நிறைய விஷயம் இருக்குது, நீங்களும் நிறையா விஷயம் சொல்லியிருக்கீங்க, மின்னலில் இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்ட்டு. நானும் பல வீடியோ பார்த்துருக்கேங்க மின்னலில். ஸோ அந்த மின்னல்லே இன்றைக்கி ட்ரை பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அந்த சர்வீஸ் எப்படி தான் இருக்குன்ட்டு இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறேங்க. எஸ், 7:30 தான் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே அவங்க போய் சாப்பிட்டு வந்துடுவாங்க மக்களே. எஸ் மக்களே, டின்னரை முடிச்சிடலாங்க. ஏன்னா நடுவில் எங்கே நிப்பாட்டுவாங்கன்னு தெரில. ஸோ அப்படியே இங்கே ஒட்டின மாதிரி இங்கே போய் டின்னர் சாப்பிட்றலாங்க. எஸ் மக்களே, செட் தோசை சொல்லியிருக்கேன். எவ்வளோ வரும்னு தெரில, அதிகபட்சம் 50 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேங்க. எவ்வளோன்னு பார்த்துட்டு சொல்கிறேங்க. எஸ் மக்களே, சாப்பிட்டாச்சுங்க. அந்த 3 செட் தோசை பார்த்திங்கன்னா 70 ரூபா. அது என்ன கணக்கு, 25 ரூபான்னு போட்டாலும் 75 வரும். அது என்ன கணக்குன்னு தெரியலைங்க. ஆனால் 3 செட் தோசை 70 ரூபா சொன்னாங்க. சாப்பிட்டாச்சு. நம்ம டிரைவர்னா கண்டக்டர் நாங்கள் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு வண்டிக்கு போயிட்டாங்க. நம்மளும் உள்ளே உட்காந்துருவோங்க. எஸ் மக்களே, நம்மளோட மின்னலில் நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். மணி 7:40 ஆச்சுங்க. 20 மினிட்ஸில் கிளம்ப போகிறாங்க. ஸோ லைட்லாம் போட்டாங்க, எல்லாம் போர்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளும் செகண்ட் சீட் போட்டிருக்காங்க, விண்டோ சீட்டு. ஸோ தரமான கேபின் ரைடு இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் மக்களே, நம்ம மின்னலோட டைமிங்கெல்லாம் பார்த்துக்கோங்க, எந்தெந்த ஸ்டாப் போகுது எல்லாமே பார்த்துக்கலாங்க. ஷார்ப்பாக 8 மணிக்கு எடுக்கிறாங்க. நம்ம பாலக்காடு 6:05க்கு போகுதுங்க. இதுதான் போகிற வழி, பார்த்துக்கோங்க. இந்த மின்னலுக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா லைட்னிங் எடிஷன், சரிங்களாங்க.
எஸ் மக்களே, ஸ்டார்டிங்கு சாமி கும்பிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. எஸ் மக்களே, பேசஞ்சர்ஸ் ஃபில் பண்ணிட்டுருக்காங்க. எஸ் மக்களே, ஷார்ப்பாக 8 o'clock நம்ம கிளம்புறோங்க. நம்ம வண்டியோட சின்ன டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாங்களா? ஸோ டோட்டலாக கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 540 கிலோமீட்டருங்க. அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா 1050 கிலோமீட்ரு. போகிற வழி எல்லாமே நான் காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ அப்படியே நம்ம முன்னாடி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து ட்ராவல் கண்டினியூ பண்ணலாங்க. எஸ் மக்களே, மத்தியானம் வந்ததுக்கப்புறம் சுவாமியெல்லாம் கும்பிட்டு தானே வந்தோம். ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னலான கோயிலுங்க. நீங்களும் வந்து தான் மறக்காமல் சுவாமியை பார்க்காம போகாதீங்க. இப்போ தாங்க புரியுது ரியல் வைப் என்னன்ட்டு. இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கோம், போக போக பாருங்கள் அல்டிமேட்டாக நான் அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயம் கூட நடக்கலாம். ஆனால் வண்டி மரணமுங்க. டாட்டா பில்டு தரமாக பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ் மக்களே, நம்ம மெயின் ரோடு ரீச் பண்ணியாச்சுங்க. உடுப்பி பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் கொடுத்துருக்காங்க. அங்கே தான் போர்டிங் ட்ராப்பிங்கு, உள்ளே எல்லாம் போகாதுங்க. ஆனால் இங்கேருந்து நம்ம கன்னியாகுமரிக்கு 811 கிலோமீட்டருங்க. பா,
திருப்பி வந்தாச்சுங்க. நம்ம மங்களூருக்கு 54 கிலோமீட்டருங்க. ஷார்ப்பாக 9:20க்கு உடுப்பிங்க. நம்ம உள்ளே எல்லாம் போக மாட்டோம், அவுட்டர்லேயே பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிடலாங்க. எஸ் மக்களே, நம்ம கொச்சினுக்கு 476 கிலோமீட்டருக்கு, கண்ணூருக்கு 203 கிலோமீட்டருங்க. எஸ் மக்களே, மங்களாபுரம் பக்கம் வந்துருக்காங்க. ஆனால் உள்ளே போகல. எஸ் மக்களே, மங்களூரோட புது போர்ட்டுங்க. இந்த காற்று வீசுறதை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். கடலுக்கு பக்கத்துலேயே ட்ராவல் பண்ணுறதுனால இந்த கடல் காற்றுன்னு சொல்லுவாங்கள்ல, அது அப்படியே தெரியுதுங்க. ஹார்பர்லேருந்து வரக்கூடிய வழிங்க. மங்களூர் உள்ளே போக போகிறாங்க. கரெக்டாக 10:15க்கு நம்ம மங்களாபுரம் வந்தாச்சுங்க. மக்களே, என்ன ரன்னு நினைக்கிறீங்க? வேறு லெவலுங்க. இங்கே ஒரு 10 மினிட்ஸ் பிரேக்குங்க. தரமாக இருந்துச்சுங்க. ஐயோ, அன்எக்ஸ்பெக்டடுங்க. இப்போ தான் புரியுது மின்னல்னால் என்னன்ட்டு. வாவ், என்ன இந்த கிளாஸ் வந்து டபுள் அந்த வைப்பர் இருந்துச்சுன்னா இங்கேயும் க்ளீன் ஆகுங்களா? ஸோ அது மட்டும் கொஞ்சம் லைட்னிங் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வேறு லெவலுங்க. ஒரு டீயோ காஃபியோ சாப்பிட்டு வருவோமா? இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வால்வோ தாங்க இருக்கும். இங்கேயும் வால்வோங்க. வாவ்,
நம்ம ஒரு காஃபி தேடுறக்காக வந்திருந்தோங்க. காஃபி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே நம்ம உள்ளே ஏறலாங்க. எஸ், வண்டி பின்னாடி எடுக்கட்டுங்க அப்படியே. நெக்ஸ்ட்டு அஃபிஷியல் ஸ்டாப் பார்த்திங்கன்னா நமக்கு காசர்கோடு தாங்க. 11:30 ஷெடியூலு. எத்தனை மணிக்கு போயிடறாங்கன்னு பார்ப்போங்க. எஸ் மக்களே, நமக்கு கண்ணூருக்கு 148 கிலோமீட்டர் இருக்குங்க. மக்களே, ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாம் செம்மையாக ஒர்க் பண்ணுதுங்க. ஸோ அதனால தான் நான் பின்னாடி வந்துட்டேன். பின்னாடி இந்த வியூ பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குங்க. பார்த்தீங்களா? எஸ் மக்களே, கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சுங்க. அந்த ஹெரிட்டேஜ் போர்டு வந்துச்சு, நான் மிஸ் பண்ணிட்டேன். முன்னாடி தான் கவர் பண்ணியிருக்கலாம். பரவாயில்ல. இன்னும் காசர்கோடு எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. இன்னும் ஒரு 32 கிலோமீட்டர் இருக்குங்க. எஸ் மக்களே, காசர்கோடு பார்த்திங்கன்னா 11:15 வந்தாச்சுங்க.
பர்ஃபெக்டாக இந்த டைமிங்கை கீப்பப் பண்ணிட்டுருக்காங்க மக்களே. இந்த டைமிங் படி தான் எல்லாமே இந்த எடுத்துகிட்ருக்காங்க மக்களே. சூப்பர். இங்கே வந்து 11:30க்கு வர மாதிரி ஷெடியூலு, 11:15க்கெல்லாம் வந்துட்டாங்க. ஒரு 15 நிமிஷம் இங்கே தாங்க நிற்கும். நெக்ஸ்ட்டு நமக்கு மேஜர் பார்த்திங்கன்னா கண்ணூர் தாங்க. கண்ணூர் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு 2 சின்ன ஸ்டாப் இருக்குது. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசஞ்சர்ஸ் யாரும் போர்ட் பண்ணல. ஸ்ட்ரெயிட்டாக கண்ணூர் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. 1:45க்கு ஷெட்யூல். எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. இன்னும் கண்ணூருக்கு 90 கிலோமீட்டருங்க. நம்ம கோழிக்கோடுக்கு 180 இருக்குங்க. பக்கத்தில் தாங்க பீச் இருக்குது. ஸோ நல்ல ஸ்மெல்லு வருதுங்க. இந்த நைட் டைம் ஒன்றும் தெரியாது. பட்டு பக்கத்தில் தாங்க அந்த சீ இருக்குது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், அதே வழி தாங்க. கஞ்சங்காடுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம கோழிக்கோடுக்கு 156 கிலோமீட்டருங்க. கஞ்சங்காடை 11:55க்கு வந்திருக்காங்க. ஜஸ்ட் இவங்களை இறக்கி விட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக கண்ணூர் தாங்க. ஜஸ்ட் இங்கே பிக்கப்பு ட்ராப் மட்டும் தாங்க பண்ணுவாங்க. மற்றபடி பஸ் ஸ்டாண்ட்குள்ளே எல்லாம் போக மாட்டாங்க. ஷார்ப் 12:30க்கு பையனூர் வந்தாச்சுங்க. எஸ், அப்படியே நம்ம முன்னாடி போயிடலாங்க. எஸ் மக்களை, இங்கே வந்து ஒரு 15 மினிட்ஸே பிரேக் இருக்குங்க. ஏன்னா க்ரூ சேஞ்ச் நடக்கும். இதுக்கப்புறம் நம்ம டிரைவர் அண்ணா வந்து ரெஸ்ட் எடுப்பார். ஒரு கண்டக்டர்னா தான் ட்ரைவ் பண்ணுவார். ஸோ நானும் கொஞ்சம் சொக்கிட்டேங்க. அதனால தான் நம்ம பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரியே காட்ட முடியல. இங்கே வந்து 1:45க்கு தாங்க ஷெடியூலு. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் இங்கே தான் இருப்பாங்க.
நம்மளும் ஒரு காஃபி குடிக்கவே இல்லைங்களா, காஃபி குடிச்சுட்டு வந்துடலாங்களா? ஸோ அப்படியே காஃபி குடிச்சு கிளம்பலாங்க. காஃபி காஃபி காஃபி. எஸ் மக்களே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கோழிக்கோடு தாங்க. அது வந்து 3:30 ஷெடியூலு. ஸோ எத்தனை மணிக்கு ஷார்ப்பாக போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. இங்கே கிளம்பியாச்சுங்க. டீசல் ஃபில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க. அதான் டபுள் க்ரூ சேஞ்ச் ஆவாங்கன்னு நினச்சேன். க்ரூ சேஞ்ச் பண்ணலைங்க. பார்க்கலாம், நம்ம கோழிக்கோடில் போய் க்ரூ சேஞ்ச் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கலாங்க. எஸ் மக்களே, டீசல் ஃபில் பண்ணிட்டுருக்காங்க. நான் டபுள் டிரைவிங்னு நினச்சேன். பட்டு கண்டக்டர்னா ஓட்டில் நான் பார்ப்போம். கோழிக்கோட்டில் ஒரு 3:30க்கு ஷெடியூலு. ஆனால் 3:30 to 3 மணி நேரம் ஓட்டி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குங்க. நம்ம ஒரு வேளை கேட்டுருவோம். சரிங்களா? டிக்கெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 789 ரூபா வந்துச்சு. மொத்தமாக நம்ம ஜிஎஸ்டியோட பார்த்திங்கன்னா 800 வருவாங்க. ஸோ இதுதான் ரெகுலர் ஃபேரு. ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் 901 ப்ளஸ் ஒரு 30 ருபீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 930 ருபீஸ் வருங்க ஃப்ரைடே மட்டும். பிகாஸ் மூகாம்பிகையில் ஃப்ரைடே வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதனால் வந்து அங்கே ஃப்ரைடே டிபார்ட் ஆகும்போது 901 ருபீஸுங்க. அப்போ இங்கே வியாழன் இங்கே அதிகமாக இருக்கும், வெள்ளி அங்கே அதிகமாக இருக்குங்க. ஸோ டிக்கெட் ரேட் பார்த்துக்கோங்க. சைடில் ஸ்க்ரீன்லேயும் போகிற செக் பண்ணிக்கோங்க. மினரல் சர்வீஸுங்க அதுவும். சேம் மினரல் சர்வீஸ் தாங்க. ஆப்போசிட் வண்டின்னு நினைக்கிறேங்க. பாலக்காட்லேருந்து வந்தது. அது இப்போ மூகாம்பிகை போகுதுங்க. ஸோ இங்கே 2 பேரும் மீட் பண்ணிக்கலாம். இனி நான் ஸ்டாப் ஜேர்னி தாங்க. இனி நெக்ஸ்ட்டு கோழிக்கோடு தான். 3:45 ஷெடியூலு. ஸோ எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. ஒரு நான் ஸ்டாப் தரமான ரன் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ப்ளஸ் இங்கேருந்து மைசூர் ரொம்ப பக்கங்க. நம்ம கோழிக்கோடுக்கு ஒரு 88 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் மைசூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுங்க. பட் நம்ம இப்போ ரைட்டில் கட் ஆகிட்டோம் கோழிக்கோடு போகிறக்கு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போகுது பாருங்கள்.
மக்களே நம்ம கோழிக்கூர் பக்கம் வந்துட்டுருக்கோம். மழையை பாருங்கள். കോഴിക്കോട് பெங்களூர் ஒரு பிரகாஷுங்க புது வண்டி. மூணு 40க்கெல்லாம் வந்தாச்சுங்க. ஷார்ப் ஏர்லி மார்னிங் 3:40க்கெல்லாம் நம்ம வந்தாச்சுங்க கோழிக்கோடு. இங்கேருந்து நிறையா ஜர்னி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் இப்போ வந்துட்டு தான் இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் அதே தான். ட்ரிவாண்டம் கொள்ளூர் போவோம், அங்கே ஃபஸ்ட்டு ரேக்கில் நின்றுருந்தோம். இப்போ வந்து நம்ம மின்னல் ரேக்கில் நின்றுருக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மலப்புரம் பாலக்காடு தாங்க. நடுவில் எந்த ஸ்டாப்பும் இருக்காது. ஸோ எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. நமக்கு ஷெட்யூல் 6:05. அதுக்கு முன்னாடியே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். எஸ் மக்களே, கோழிக்கோடில் தாங்க நமக்கு க்ரூ சேஞ்ச் இருக்குது. ஸோ அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அப்படியே நம்ம போக வேண்டியதாங்க. ஷார்ப்பாக 3:55க்கு நம்ம கோழிக்கோட்லேருந்து கிளம்புறோங்க. நெக்ஸ்ட்டு மலப்புரம், மன்னார்காடு, அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பாலக்காடு தாங்க. மக்களே, திருச்சூர், கொச்சின் எல்லாத்துக்குமே நம்ம ரைட்டில் கட்டாயிருந்தோங்க.
பழனி ஸ்ட்ரெயிட்டாக போகணும். கொச்சின் வந்து மறுபடியும் ரைட்டில் போகணும்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாங்க. எஸ் மக்களே, நெக்ஸ்ட்டு நமக்கு மன்னார்காடு தாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பாலக்காடுங்க. 6:05 ரீச் ஆகிறாங்கன்னு பார்க்கலாங்க.
எஸ் மக்களே, மன்னார்காடு கரெக்டாக 5:50 வரோங்க. எஸ் வந்தாச்சுங்க. எஸ் மக்களே, நெக்ஸ்ட் நமக்கு பாலக்காடு தாங்க. பாப்பா எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்ட்டு. மக்களே, ஒன்றும் மழை விடலன்னு நினைக்கிறேங்க. இன்னும் இங்கெல்லாம் பயங்கரமாக பேஞ்சிட்டு இருந்திருக்கும் போல். நைட்டு பார்த்துருப்பீங்க, பேஞ்சிட்டு தான் இருந்துச்சு. மக்களே, இந்த லெஃப்ட் சைடு போனால் தாங்க அந்த சிறுவாணி டேம் போகலாங்க. மோஸ்ட்லி நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த சிறுவாணி டேம் வந்து இந்த வழியாக தாங்க போக முடியும். பாலக்காட்டிலேருந்து நம்ம மன்னார்காடு வழியாக வந்து இந்த ரைட் லெஃப்டில் ஓடுது பார்த்தீங்களா ரோடு, அந்த ரோட்டில் தான் போகணுங்க. பாலக்காடு ஜங்ஷனுங்க. അതുകൊണ്ടൊന്നും കാര്യമില്ല. പേര് മാത്രമേ മാറ്റിയിട്ടു, സ്റ്റോപ്പുകളൊന്നും കുറച്ചിട്ടില്ല. കളർ മാത്രം മാറുന്നു. മറ്റേ യാതൊന്നും മുഴുവൻ നടക്കില്ല. அஞ்சுக்கு வந்தாச்சுங்க. Thank you so much. Thank you. KSRTC மின்னல் பேருக்கு தகுந்த மாதிரியே சர்வீஸும் மின்னலாக இருந்துச்சுங்க. எஸ் மக்களே, பாலக்காடு வந்தாச்சுங்க.
ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க மின்னல் ட்ரை பண்ணுங்கன்ட்டு. எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுங்க மின்னலில் என்ன தான் இருக்குன்ட்டு. ஆனால் உண்மையாலுமே மின்னலுக்கான மீனிங் என்னென்னா வச்சுக்கோங்க, அதிக டிஸ்டன்ஸை கொஞ்ச நேரத்தில் கவர் பண்ணுறது தாங்க அது மீனிங்கு. லைட்னிங் எடிஷன் ஒரு சூப்பரான தரமான பயணமாக இருந்துச்சுங்க. 540 கிலோமீட்டரை 10 மணி நேரம் 35 நிமிஷத்தில் கவர் பண்ணிட்டு வந்தாச்சு. சூப்பரான பயணம். இந்த 30 நிமிஷம் டிலே காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த பெட்ரோல் அடித்தோம்லங்க, எங்கேயோ ஒரு பக்கம் பெட்ரோல் அடிச்சோம், அங்கே ஒரு டிலே ஆச்சு. அப்புறம் வந்து ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் மலப்புரத்தில் ஒன்று நிப்பாட்டினாங்க. ஸோ அதனால் டிலே ஆச்சுங்க. இல்லைனா டிலே எல்லாம் கணக்கே இல்லைங்க. ஒரு சூப்பரான தரமான பயணம். 741 ரூபாங்க. அதே ரிசர்வேஷன் சார்ஜஸ்லாம் வந்தால் வருங்க, ஒரு 801 ருபீஸ் வரும். நீங்கள் கொல்லூர் மூகாம்பிகையிலேருந்து நீங்கள் கோயம்புத்தூர் ஆகட்டும், பொள்ளாச்சி ஆகட்டும், இல்லை பாலக்காடு, எல்லாத்துக்குமே சூப்பரான கனெக்டிவிட்டி இருக்குங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூர் தான் போக போகிறோம். ஸோ நல்ல கனெக்டிவிட்டி வந்தோடனே நமக்கு கோயம்புத்தூருக்கு ரெகுலராக பஸ்ஸஸ் இருக்கும். ஸோ கொல்லூர் மூகாம்பிகையிலேருந்து பாலக்காடு வரைக்கும் ஒரு சூப்பரான தரமான கேஎஸ்ஆர்டிசி மின்னல் சர்வீஸை கவர் பண்ணியாச்சு. நீங்கள் கேட்டுட்டு இருந்தது, நான் எதிர்பார்த்துட்டு இருந்தது எல்லாமே சூப்பராக முடிஞ்சு. இந்த ஒரு 3 நாள் ஜேர்னி ஒரு தரமான சீரீஸாக இருந்திருக்கும். நீங்கள் சாயல்குடி ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் ட்ரிவாண்டம் கொல்லூர் பார்த்துருப்பீங்க, அதுக்கு அடுத்தபடியாக மின்னல் சர்வீஸை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த 3 வீடியோ எனக்கு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்டு ஒரு நல்ல ரிலீஃபுங்க. ஒரு நல்ல சர்வீஸை கவர் பண்ணியாச்சு, உங்களுக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை கொடுத்தாச்சு, அவ்வளோதாங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஆனதில் ஒரு சூப்பரான தரமான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா. எஸ் மக்களே, நம்ம அப்படியே கோயம்புத்தூர் கிளம்ப வேண்டியது தாங்க. அப்புறம்னா டிஎன்எஸ்டிசியோ இல்லை கேஎஸ்ஆர்டிசியோ எந்த வண்டி கிடைக்கும் நம்ம எத்தி செல்லும். ஓகே, எஸ் மக்களே, இங்கேயும் நம்ம பாலக்காட்லேயும் இருக்குங்க. நம்ம ட்ரிவாண்டம் நம்ம பார்த்தோம்லங்க, ஜாயின்ட் வெஞ்சர் விவோ ஸ்பான்சர். சார் நம்ம வாங்க அப்படியே நம்ம கோயம்புத்தூர் போகலாங்க. வண்டி ரெடியாக இருக்குது, ஒரு வண்டியில் கிளம்பிடுவோம். நான் சொன்னேன் இல்லைங்க, நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு கனெக்டிவிட்டி பொள்ளாச்சிக்கும் இருக்குங்க, கோயம்புத்தூருக்கு சொல்லவே வேணாம், பொள்ளாச்சிக்கும் இருக்குங்க. ஸோ நம்ம எந்த வண்டியில் போகலாம்? நான் ஒன்றும் டீயே சாப்பிட்லைங்க, ஒரு காஃபி குடிச்சிட்டு பஸ் ஏறலான்ட்டு இருக்கேன். எஸ், கிளம்பியாச்சுங்க. கோயம்புத்தூர் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதாங்க. ரெஸ்ட்டுக்கு எனக்கு ஒரு வாரம், அதனால தாங்க இந்த ட்ரிப்பே பிளான் பண்ணேன். எனக்கு நெக்ஸ்ட்டு மண்டே தான் ஆஃபீஸுங்களா. ஸோ 1 வீக் லீவு. பாய் பாய் பாலக்காடு. உன்னை அடுத்தது ஒரு சூப்பரான தரமான ஜேர்னியில் மீட் பண்ணலாம். டாடா. பாருங்கள், பாலக்காடு பெங்களூர் நிற்கிறாரு பாருங்கள். கேஎஸ்ஆர்டிசி வால்வோ 2.0 ஐராவத். எஸ் மக்களே, 8:10 வந்தாச்சுங்க நம்ம உக்கடம்.